அவங்க கூட நடுங்கியிருப்பான். இயேசுவே என் பக்கத்தில் வர்றீங்களா, என்ன தொடுறீங்களா, நான் தீட்டானவன், நான் உன்னுடைய தகப்பன், நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை, நான் தானே உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன். நான் உன்னை தொடுவதினால் அந்த தீட்டெல்லாம் என்னை பாதிக்காது. இயேசு தொட்டால் தீட்டெல்லாம் மாறிவிடும். இயேசு தொட்டால் சாபமெல்லாம் நீங்கிவிடும். இயேசு தொட்டால் தோஷமெல்லாம் நீங்கிவிடும். அவர் பக்கத்தில் வந்து அவனை தொட்டார். அவனை தொட்டு குணமாக்கினார். தூரத்தில் நின்று குணமாக்கல, பக்கத்தில் வந்து அவனை தொட்டார். கூசாமல் அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு மகனை, நீ சுத்தமாகன்னு சொல்லி குணமாக்கினார். இப்போ அவனுடைய ஆண்டவர் அவனுக்கு சித்தம் உண்டுன்னு சொல்லி பக்கத்தில் போய் தொட்ட உடனேயே அவனுடைய உள்ளத்தில் இந்த காயம் நீங்கி விட்டார். எல்லாரும் என்னை தீட்டானவனை ஒதுக்குறாங்க, இவர் என் பக்கத்தில் வந்து என்னை தொடுகிறாரே. என் சொந்த குடும்பத்தார் கூட பக்கத்தில் நெருங்கலை, என்னை பக்கத்தில் வரவிட மாட்டாங்க. இவர் என் பக்கத்தில் வந்து என்னை தொடுகிறாரே. யாரும் என்னை தொட மாட்டாங்க. என்னுடைய தகப்பன், தாய், என்னுடைய மனைவி, என் பிள்ளைங்க, என் குடும்பத்தார், உறவுகள் ஒருத்தரும் என்னை தொட மாட்டாங்க. நான் தீட்டானவன், ஆனால் இவர் வந்து என்னை தொடுகிறாரே. அதுதான் கடவுள். அவர் தான் கடவுள். அவர் தான் நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர். அவர் தான் நமக்கு தகப்பன், நம்முடைய பரம தகப்பன். நம்மை பிள்ளைகளைப் போல நேசித்ததுனால அவர் வந்து தொடுகிறார். ஆண்டவர் தொட்டு சித்தமுண்டு சுத்தமாகினார். உடனே குஷ்டரோகம் நீங்கிட்டு சுகம் பெற்று விட்டார். இன்றைக்கும் ஆண்டவர் அந்த அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஏழை மனிதர் என்னை பார்க்க வந்தார். நான் அவரை அழைத்து என் ஆஃபீஸில் உட்கார வைத்து பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், ஐயா, நீங்கள் வட இந்தியாவில் கிராமத்தில் ஆலயமில்லாத மக்களுக்கு சர்ச்செல்லாம் கட்டி கொடுக்குறீங்கன்னு நான் அறிந்தேன். நானும் வட இந்தியாவில் இந்த ஏழை மக்களுக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுக்கணும்னு நான் ஏவப்பட்டு கொஞ்சம் காணிக்க கொண்டு வந்திருக்கிறேன். என்னால் முழுசாக உடனே கொடுக்க முடியல, இப்போ ஒரு பகுதி தர்றேன், மறுபடியும் நான் கொஞ்சம் கொண்டு வந்து தருகிறேன்னு சொன்னார். கொஞ்சம் பணத்தை எடுத்து மேஜையில் வைத்தார். நான் அவரை பார்த்தேன். சாதாரண ஒரு மனிதர், பெரிய வசதி உள்ளவராக தெரியலை. இவ்வளோ பணம் கொண்டு வந்து நிற்கிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டேன். நான் வந்து கொத்தனார் வேலை செய்கிறேன் ஐயா, கட்டடங்கள் கட்டுற அந்த வேலை தான் செய்கிறேன். தினம் வேலைக்கு போனால் கூலி கிடைக்கும். இவ்வளோ பணத்தை கொண்டு வந்தீங்க, இந்த பணம் ஏது? அவர் சொன்னார், என்னுடைய மகனை படிக்க வைக்கணும்னு எனக்கு விருப்பம், காலேஜில் படிக்க வைக்கணும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தேன். இந்த பணத்தை பேங்கில் போட்டு, அந்த பணம் தான் இது. இப்போ உங்கள் மகன் என்ன படிக்கிறான்? இந்த வருஷம் +2 முடிக்கிறான். அடுத்து இப்போ இனிமேல் காலேஜுக்கு போகணும். காலேஜ் படிக்க தானே வச்சுருக்கீங்க இந்த பணத்தை, அதை எதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்க? எனக்கு அதை எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அவர் சொன்னார், ஐயா, ஆண்டவர் அவனை படிக்க வைப்பார், ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் இந்த பணத்தை அந்த ஏழை மக்களுக்கு அந்த கிராமத்தில் சர்ச்சு கட்ட இதை பயன்படுத்துங்கன்னார். ஏன் என்று கேட்டேன். உங்களுக்கு ஏன் ஆண்டவர் மேலே, இயேசு மேலே அவ்வளோ அன்பு? அவர் பேசுகிற விதம், இயேசுவின் மேலே ஒரு பெரிய அன்பு. ஏன் நீங்கள் இவ்வளோ சேர்த்து வச்சுருந்த காசெல்லாம் பகையனை படிக்க வைக்கிற காசை கொண்டு வந்து ஆண்டவருக்காக செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, ஏன்? அப்போ அவர் ஒரு காரியம் சொன்னார். ஐயா, சில வருஷத்துக்கு முன்னால், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளித்துறை என்கிற இடத்துக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ண வந்தீங்கல்ல, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆமாம், குளித்துறையில் ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு முன்னால் இருக்கிற மைதானத்தில் கூட்டம் நடைபெற்றார். ஆமாம், ஞாபகம் இருக்குது. கடைசி நாள் கூட்டம் நடந்த ஒரு மழை வந்ததில்லை. ஆமாம், நான் பிரசங்க ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்தில், ஒரு 10-15 நிமிஷத்தில் மழை வர ஆரம்பிச்சிட்டு. ஆமாம், அந்த நேரத்தில் நீங்கள் உடனே மேடையிலேருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க. ஆமாம், மழை வந்துட்டு ஜனங்களை நனைகிறாங்கன்ன உடனே இதுக்கு மேலே அந்த மக்களை நம்ம வந்து மழையில் நனைய வைக்க வேண்டாம்னு உடனே
ஜெபிக்க ஆரம்பித்த அப்போ அந்த கூட்டத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம்னு கேட்டேன். நீங்கள் மேடையில் பிரசங்கம் பண்ணி ஜெபம் நடத்தும் போது சொன்னீங்க, இந்த கூட்டத்துக்கு பின்னால், இந்த மைதானத்துக்கு வெளியில் ஒரு மரத்தடியில் ஒரு மனிதன் நிற்கிறத நான் பார்க்குறேன். அவன் தொழுநோயினால் குஷ்டரோக வியாதியில் பாதிக்கப்பட்டு நிற்கிற இயேசு கிறிஸ்து உன்னை பார்க்குறாரு. அவருடைய கரம் உன்னை தொட்டு குணமாக்குது. இயேசு உன்னை தொடுகிறார், குணமாக்குறான்னு நீங்கள் சொன்னீங்க. நான் திருப்பி யோசித்து பார்த்தேன் அதை. ஆமாம், எனக்கு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது. ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்குது. நல்ல மழை. ஆண்டவர் சொன்னார், மக்களுக்காக உடனே ஜெபம் பண்ணு, ஜனங்கள் தாகத்தோடு வந்திருக்கேன், ஜெபம் பண்ணி அவங்கள ஆசீர்வதித்து அனுப்பணுன்னு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் மைதானம் முழுதும் ஜனங்கள், மைதானத்துக்கு வெளியில், மைதானத்தை தாண்டி வெளியில் ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு மனிதன் நிற்கிறத ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஆமாம், இந்த தொழுநோயினால், குஷ்டரோக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, இயேசு உங்களை தொடுகிறான்னு சொன்னீங்க. ஆமாம், அந்த மனுஷன் நான் தான். அவர் சொன்னார், நான் தான் அந்த மனிதன். அன்னைக்கு எனக்கு குஷ்டரோக வியாதி. டாக்டர் ஆஸ்பத்திரிலாம் போய் கவனிக்க வசதி கிடையாது. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தேன். இந்த கூட்டம் நடக்கிறத அறிந்த போது நான் போர்வையெல்லாம் போட்டு என்னை மூடிக்கொண்டு அந்த கூட்டம் ஆரம்பித்த பிறகு பின்னால் வந்து வெளியில் ஒரு மரத்தடியில் ஒளிஞ்சு நின்று பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருந்தேன். அப்போதான் உங்க மூலம் ஆண்டவர் பேசினார். உங்க மூலம் ஆண்டவர் பேசி என்னை வெளிப்படுத்தி என்னை பற்றி சொல்லி தொட்டு என்னை குணமாக்கினார். இப்போ பாருங்க, குஷ்டரோகம் வந்த அடையாளமே இல்லை ஐயா. எனக்கு இந்த வியாதி வந்த அடையாளமே இல்லை. 100க்கு 100 சுகம், நல்ல சுகமா இருக்கிற ஐயா. இயேசு என்னை குணமாக்கிட்டான். இன்னைக்கு நான் வேலை செய்கிறேன், உழைக்கிறேன், நானே சம்பாதிக்கிறேன். அந்த இயேசு வியாதியே இல்லாமல் என்னை மாற்றி சுகமாக்கி இருக்கிறார். அதனால தான் நான் அவரை நேசிக்கிறேன். அவருக்காக தான் இதை கொடுக்கிறேன். இதை வச்சு சர்ச்சை கட்டி கொடுங்க. இன்னும் கொஞ்சம் பணம் கொண்டு வரேன் ஐயா, நான் சேர்த்து என் மகனை ஆண்டவர் படிக்க வைப்பார். அவர் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து அற்புதமான ஆண்டவர். மனிதர்கள் மேல பாசமுள்ள ஒரு ஆண்டவர். எனக்கு அதை கொடு, இதை கொடு, அங்க வா, இங்க வா, இதை செய், அதை செய், அப்படி கேட்கிறவர் அல்ல. நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உன்னை குணமாக்குகிறேன், நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன். உள்ளான காயத்தை மாற்றுகிறார், சரீரத்தில் இருக்கிற வெளி காயத்தை மாற்றுகிறார், பூரண சுகத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய உள்ளம் காயப்பட்டிருந்தது. அதனாலதான் பக்கத்தில் போய் அவனை தொட்டார். இயேசு பக்கத்தில் போய் அவனை தொட்ட போது அவனுடைய உள்ளத்தில் இந்த காயம் மாறினது. நான் ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், மனிதர்களால், சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவன். அந்த வேதனை மாறினது. இயேசுவை தொட்டு சுகமாக்கின போது சரீரத்தில் இருந்த காயங்கள் எல்லாம் நீங்கி எல்லாம் புதிதாய் காணும். மொட்டையாயிருந்த விரல் புது விரலாய் மாறி இருக்க வேண்டும். வியாதினால் அரிக்கப்பட்டு அந்த மொட்டையாயிருந்த விரல் புதுசா வளர்ந்திருக்கணும். ஆண்டவர் அற்புதமாய் புதிதாக்கி விட்டார். இந்த சகோதரர் சொன்னார், இப்ப கையை பாருங்க, என் காலை பாருங்க, முகத்தை பாருங்க, குஷ்டரோக வியாதி வந்த அடையாளமே இல்லை. இயேசு
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் அதே விதமாய் மனிதர்களை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். எதனால் அவர் இந்த அற்புதம் செய்கிறார்? எப்படி அவரால் மாத்திரம் இந்த அற்புதம் செய்ய முடிகிறது தெரியுமா? அவர் அந்த சிலுவையிலே காயப்பட்டார், நம்முடைய காயங்களை மாற்ற. அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது, சரீரம் காயப்படுத்தப்பட்டது, கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது, கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது. சரீரம் எல்லாம் வாடினால் அடித்து கிழிக்கப்பட்டவுடைய சரீரமே நொறுக்கி காயமாக்கப்பட்டது. நம்முடைய சரீரத்திலே உண்டாயிருக்கிற வலிகள், வேதனைகள், நோய்களை மாற்றி குணமாக்குவதற்கு சிலுவையிலே தன்னை அடிக்கப்பட நொறுக்கப்பட ஒப்பு கொடுத்தார். நம்முடைய